Hi friends, இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்டிங் சாப்டர்ல இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட்னா என்னங்கற கேஸ் சினாரியோட நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஆக்சுவலா இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படினா ரெண்டு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு எந்த சேல்ஸ் குவாண்டிட்டி நீங்க சேல் பண்ணீங்கன்னா காமனா ஒரு சேல்ஸ் குவாண்டிட்டி. ஓகேங்களா? சோ ரெண்டு கேஸ் வந்து கொடுத்திருப்பாங்க, இல்ல மூணு கேஸ் கொடுத்திருப்பாங்க. அதுல சேம் ஒரு சேல்ஸ் குவாண்டிட்டி காமனா ஒரு சேல்ஸ் குவாண்டிட்டி நீங்க சேல் பண்றப்போ ரெண்டு சினாரியோலயும் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து சேமா வரணும். அந்த சேல்ஸ் குவாண்டிட்டி தான் இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட். ஓகேங்களா? சோ இதுல ஒரு கேஸ் சினாரியோ பார்ப்போம். இப்போ இந்த கேஸ்ல செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் கொடுத்திருக்காங்க, வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் கொடுத்திருக்காங்க. சோ கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் வந்து ரெண்டு டிஃபரன்ஸ் வந்து கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் வரும். சோ அது கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் வந்து டோட்டலா கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ 50,000 80,000. நெக்ஸ்ட் சேல்ஸ் குவாண்டிட்டி வந்து கேஸ் 1 க்கு 50,000, கேஸ் 2 க்கு 30,000 கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட்ல ரெண்டு சீனரியில ப்ராஃபிட் வந்து சேமா வரணும். அந்த சேல்ஸ் குவாண்டிட்டி என்னங்கறத நம்ம இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட்ல கண்டுபிடிக்க போறோம். சோ இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட்ல உள்ள சேல்ஸ் குவாண்டிட்டியை நம்ம எக்ஸ் னு வச்சுக்கோ, ஏன்னா நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஓகே, அப்போ செல்லிங் பிரைஸ் வந்து ஒரு யூனிட்டுக்கு 20 ரூபானா எக்ஸ் நம்பர் ஆஃப் யூனிட்டுக்கு 20x போட்டுக்கோங்க. செல்லிங் பிரைஸ் வந்து ஒரு யூனிட்டுக்கு 30 ரூபானா எக்ஸ் நம்பர் ஆஃப் யூனிட்டுக்கு 30x போட்டுக்கோங்க. அதே மாதிரி வேரியபிள் காஸ்ட் ஒரு யூனிட்டுக்கு 15னா எக்ஸ் நம்பர் ஆஃப் யூனிட்டுக்கு 15x. வேரியபிள் காஸ்ட் ஒரு யூனிட்டுக்கு 20 ரூபானா எக்ஸ் நம்பர் ஆஃப் யூனிட்டுக்கு 20x போடுவீங்க. ஸோ கான்ட்ரிபியூஷன் அதே மாதிரி பெர் யூனிட்டுக்கு 5 ரூபா, அப்போ எக்ஸ் நம்பர் ஆஃப் யூனிட்டுக்கு 5x. பெர் யூனிட்டுக்கு 10 ரூபா, அப்போ எக்ஸ் நம்பர் ஆஃப் யூனிட்டுக்கு 10x. ஓகேங்களா? ஃபிக்ஸட் காஸ்ட் பிரச்சனையே கிடையாது, எத்தனை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சேஞ்ச் ஆனாலும் ஃபிக்ஸட் காஸ்ட் அதே தான். ஸோ மேலே என்ன கொடுத்துருந்தாங்க? 50,000 80,000 கொடுத்துருந்தாங்க. ஸோ கேஸ் 1க்கு 50,000, கேஸ் 2க்கு 80,000 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். கான்ட்ரிபியூஷன் 5x மைனஸ் 50,000. ஸோ 5x மைனஸ் 50,000, 10x மைனஸ் 80,000. ஸோ 10x மைனஸ் 80,000. இப்போ இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட்ல ரெண்டு ப்ராஃபிட்டுமே உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்க ரெண்டு ஈக்குவேஷனுமே நீங்க ஈக்குவேட் பண்ணுங்க. 5x மைனஸ் 50,000 ஈக்குவல் டு 10x மைனஸ் 80,000 போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் வந்து என்ன வரும்? 30,000 by 5 போடுறப்போ 6,000 வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட். இந்த குவான்டிட்டியில உங்களுக்கு ரெண்டு சீனரியிலையும் ப்ராஃபிட் வந்து சேமா இருக்கும். செக் பண்ணுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து 5x மைனஸ் 50,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? 5 into x வந்து 6,000 மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் 50,000 நீங்க போட்டீங்கன்னா 20,000 லாஸ் ஃபர்ஸ்ட் கேஸ்ல. ஓகே, இப்போ ரெண்டாவது கேஸ் 10x மைனஸ் 80,000. ஓகேங்களா? ஸோ அப்போ 10 into 6,000 மைனஸ் 80,000 நீங்க போடுவீங்க. ஓகே, ஸோ 10 into இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் 6,000 போட்டிங்கன்னா 60,000 வருது. மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் 80,000 போட்டிங்கன்னா 20,000 லாஸ் வருது. ஓகேங்களா? ஸோ இதுலையுமே 20,000 லாஸ் வந்துச்சு, கேஸ் 2லையும் 20,000 லாஸ் வருது. ஸோ ரெண்டு பக்கமும் ப்ராஃபிட் ஆர் லாஸ் சேமா வருது. ஸோ இதுதான் இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட். ஓகேங்களா? ஓகே.